رباه عفوك إني من نور مدت يداي. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் அவனுடைய நாட்டத்தால் அல்லாஹ் அவன் விரும்புகின்ற பூமியில் அவனுடைய இல்லம் கஅபா இருக்கக்கூடிய நாட்டில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் என்னையும் உங்களையும் இந்த இடத்திலே ஒன்று கூட்டினானோ, அது போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்று கூட்டுவானாக. அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று கூட்டுவானாக. அல் மௌத், அல் மௌத் விளக்கம் தேவையில்லாத வார்த்தை. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வார்த்தை. அல்லாஹுவை கூட ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இந்த பூமியில் வாழ்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு நேர்வழி காட்டுவானாக. ஆனால் மரணத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இந்த பூமியில் யாரும் பிறந்ததில்லை, யாரும் இந்த பூமியை விட்டு செல்லவில்லை. அப்படிப்பட்ட மரணம். வலிகுல்லி உம்மத்தின் அஜல் فإذا جاء أجلهم لا يستأخرون ساعة ولا يستقدمون. அல்லாஹ் நிர்ணயித்த இந்த வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் ஒரு தவணையை வைத்திருக்கிறான். மஹ்தூதா, எண்ணப்பட்ட காலம், வரையறுக்கப்பட்ட காலம். இந்த உலகத்தின் ஒரு வாசலின் வழியாக நுழைந்தவர் மீண்டும் இந்த உலகத்தை விட்டு இன்னொரு வாசலின் வழியாக வெளியேறியே ஆக வேண்டும். யாரும் அதிலே விதிவிலக்கு கிடையாது. கண்ணியத்துக்குரியவர்களே, அரசர்கள் அறிந்து கொள்ளட்டும், அவர்களும் மரணமாவார்கள். இந்த உலகத்திலே வசதியோடு வாழ்பவர்கள் அறிந்து கொள்ளட்டும், அவர்களும் மரணமாவார்கள். இந்த உலகத்தில் பெருமையோடு வாழ்பவர்கள் அறிந்து கொள்ளட்டும், அவர்களும் மரணமாவார்கள். இந்த உலகத்தில் ஏழை பணக்காரன், நல்லவன் கெட்டவன், பெருமை உள்ளவன் பெருமை இல்லாதவன், கண்ணியம் உள்ளவன் கண்ணியம் இல்லாதவன் என எல்லோரும் இந்த உலகத்தை விட்டு ஒரு நாள் பிரிந்துதான் ஆக வேண்டும். இந்த உலகத்திலே ஒருவருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிரந்தரமாக வாழக்கூடிய வாய்ப்பை கொடுப்பான் என்றால் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் அதற்கு தகுதியானவர்கள், ஏற்றமானவர்கள். ஆனால் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் பார்த்து அல்லாஹ் சொல்லுகின்றான், இன்னக மையத்துன் வ இன்னஹும் மையத்துன். நபியே, நீங்களும் மரணமாவீர்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத், குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத். இந்த உலகத்திலே பிறந்த எல்லா ஆத்துமாக்களும் மரணத்தை நிச்சயமாக சுவைத்தே தீரும். யாரும் விதிவிலக்கு கிடையாது. எல்லோரும் மரணிப்பார்கள், ஒருவரை தவிர, ஒருவனை தவிர. قال تعالى كل من عليها فان ويبقى وجه ربك ذو الجلال والإكرام كل شيء هالك إلا وجهه. அல்லாஹுவை தவிர, அந்த கண்ணியம் பொருந்தியவனை தவிர, இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த அரசனை தவிர, இந்த உலகத்திலே அவனால் படைக்கப்பட்ட எல்லா பொருட்களும் நிச்சயமாக மரணத்தை சுவைத்தே தீரும். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றார், குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகீக்கும். எந்த மரணத்தை கண்டு நீங்கள் விரண்டு செல்கிறீர்களோ அந்த மரணம் நிச்சயமாக ஒரு நாள் உங்களை சந்தித்தே தீரும். ஐனமா தகூனு யுத்ரிக்குமுல் மௌத் வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதா. பலமான இரும்பு கோட்டைகளை கட்டிக்கொண்டு நீங்கள் உள்ளே இருந்தாலும் சரி, அங்கேயும் உங்களை மரணம் சந்திக்கும். குல் ஃபத்ரஉ அன் அன்ஃபுஸிகுமுல் மௌத் இன் குன்தும் சாதிகீன். மரணத்தை உங்களால் தடுக்க முடிந்தால் தடுத்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய சவால், உங்களால் இந்த மரணத்தை தடுத்து நிறுத்த முடியும் என்றால் நீங்கள் தடுத்து பாருங்கள். கண்ணியத்துக்குரியவர்களை, யாரும் அறிய மாட்டார்கள் எப்போது மரணமாவார்கள் என்று. وما تدري نفس ماذا تكسب غدا وما تدري نفس بأي أرض تموت. நாளை என்ன செய்யும் என்று எந்த ஒரு ஆத்துமாவிற்கும் தெரியாது. அந்த ஆத்துமா எந்த இடத்திலே மரணமாகும் என்று யாராலும் சொல்ல முடியாது.
அந்த கல்வி ஞானம் அனைத்தையும் அறிந்தவன் அல்லாஹ் ஒருவன் தான். நஅம், இதுதான் உண்மை. நஅம், இதுதான் உண்மை. قال تعالى وجاءت سكرة الموت بالحق ذلك ما كنت منه تحيد وجاءت سكرة الموت بالحق. நிச்சயமாக சக்கரத்துடைய நேரம் என்பது உண்மை, மரணம் என்பது உண்மை. அதை கண்டுதான் நீங்கள் விரண்டு சென்று கொண்டிருக்கிறீர்கள். நோய் வந்தால் ஏன் மருத்துவமனைக்கு செல்கிறோம்? மரணத்தில் இருந்து பாதுகாப்பதற்காக. பசி வந்தால் ஏன் உணவை உட்கொள்கிறோம்? மரணத்தில் இருந்து பாதுகாப்பதற்காக. எதை கண்டு நீங்கள் விரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறீர்களோ அந்த மரணம் உங்களை வந்தே சந்தித்தே தீரும். கல்லா இதா பலகத்தி தராகி வகீல மன் ராக். அந்த மரணம் வந்தால் கேட்பான், ஓதி பார்ப்பவர்கள் யாராவது உண்டா? இந்த மரணத்திலிருந்து எங்களை பாதுகாப்பவர்கள் யாராவது உண்டா? எந்த மருத்துவர் பாதுகாக்க முடியும்? எந்த ராணுவ பட்டாளம் பாதுகாக்க முடியும்? எந்த உலகத்தின் சிம்மாசனங்கள் பாதுகாக்க முடியும்? சிம்மாசனங்களில் உள்ளவர்களையே இந்த மரணம் கைப்பற்றும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெளிவாக சொல்கிறான். அப்படிப்பட்ட நிலைமை, மரணத்துடைய இறுதி நேரம் எல்லோர்களையும் சந்திக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மரண நேரத்தில் மனிதனுடைய நிலைமை என்ன எவ்வாறாக இருக்கும் என்பதை குர்ஆனுடைய பல வசனங்களின் மூலமாக சொல்கிறான். மனிதன் கதறுவான், என் தந்தையை என்னை காப்பாற்றுங்கள், என் தாயை என்னை காப்பாற்றுங்கள், என் மனைவியை என்னை காப்பாற்று, என் பிள்ளைகளை என்னை காப்பாற்று, என்னை தனியாக விடாதீர்கள், என்னை பிடித்து வைத்துக் கொள்ளுங்கள், என் உயிரை பாதுகாருங்கள் என்று கதறுவான். அல்லாஹ்விடத்திலே முறையிடுவான். ஹத்தா இதா ஜாஅ அஹதஹுமுல் மௌத் قال رب ارجعون. யா அல்லாஹ், இந்த பூமியில் என்னை திருப்பி அனுப்பு யா அல்லாஹ். லஅல்லி அஅமலு சாலிஹன் ஃபீமா தரக்த். நான் விட்டு வந்த எல்லா அமல்களையும் செய்து வந்து விடுகிறேன் யா அல்லாஹ். யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் ذிக்ரில்லாஹ் ومن يفعل ذلك فاولئك هم الخاسرون وانفقوا مما رزقناكم من قبل ان ياتي احدكم الموت. மரணம் வருவதற்கு முன்னால் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்ததிலிருந்து செலவழியுங்கள். فيقول ربي لولا اخرتني الى اجل قريب. சிறிது காலம் அவகாசம் கொடு ரப்பே. فاصدق واكن من الصالحين. சதகா செய்து நல்லவர்களில் உள்ளவனாக மாறி வந்து விடுகிறேன். அல்லாஹ் கூறுவான், வலை யுஅখিরல்லாஹு நஃப்ஸன் இதா ஜாஅ அஜலுஹா. அதனுடைய தவணை வந்துவிட்டால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த ஒரு ஆத்மாவையும் அல்லாஹ் தாமதப்படுத்த மாட்டான். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த மரணத்துடைய இறுதி நேரம் இது உண்மை. இதை எல்லோரும் சந்தித்தே தீருவார்கள். இந்த மரணத்துடைய இறுதி வேதனையை எல்லோரும் அனுபவித்தே தீருவார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் இன்ன லில் மௌத்தி சக்கராத். லா இலாஹ இல்லல்லாஹ் இன்ன லில் மௌத்தி சக்கராத். யார் சொன்ன வார்த்தை தெரியுமா? வணங்க தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. மரணத்திலே நிச்சயமாக சக்கராத்துடைய வேதனை இருக்கிறது, அந்த நிலைமை இருக்கிறது. யார் சொன்ன வார்த்தை தெரியுமா? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தங்களுடைய இறுதி நேரம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூறுகிறார்கள், இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய கழுத்து பகுதிக்கும் நெஞ்சு பகுதிக்கும் இடையிலே தங்களுடைய தலையை சாய்த்திருந்தார்கள். அப்துர் ரஹ்மான் வந்தால் அவருடைய கையிலே மிஸ்வாக்குடைய குச்சி இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் அதையே பார்த்து கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை நான் உங்களுக்கு எடுத்து கொடுக்கட்டுமா? அல்லாஹ்வுடைய தூதர் தலையை அசைத்தார்கள். நான் எடுத்து மென்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களில் பற்களில் வைத்த அந்த மிஸ்வாக்குடைய குச்சியை தீட்டினேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கீழே இருந்த பாத்திரத்திலே தங்களுடைய கரங்களை முக்கி
தங்களுடைய முகங்களில் தேய்த்தவர்களாக சொன்னார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் இன்னலில் மௌத்தி சக்கராத். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய ஹபீப், அல்லாஹ்வுடைய நேசர், அவர்களை இந்த மரணத்துடைய வேதனையில் உட்பட்டார்கள் என்றால் நானும் நீங்களும் எம்மாத்திரம் மூமின்களே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி வார்த்தையாக சொன்னார்கள், யா அல்லாஹ், உயர்ந்த நண்பர்களோடு என்னை சேர்த்து விடு. அல்லாஹ்வுடைய தூதருடைய கரம் கீழே விழுந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திலிருந்து மரணமானார்கள், பிரிந்தார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அதே வேதனையை அனுபவித்தார்கள். ஹாதா உமர் இப்னுல் கத்தாப், உமர் அமீருல் முஃமினீன் தங்களுடைய மகனான அப்துல்லா இப்னு உமர் அவர்களுடைய மடியிலே படுத்திருக்கிறார்கள். சக்கராத்துடைய நேரம். உமர் இப்னுல் கத்தாப் அவர்களுக்கு வேதனை தாங்க முடியவில்லை. கண்ணீர் கண்களிலிருந்து தாரை தாரையாக வடிகிறது. அப்துல்லா அவர்களை பார்த்து, தன்னுடைய மகனை பார்த்து உமர் இப்னுல் கத்தாப் சொன்னார்கள், மடியிலே தலையை வைத்திருக்கிறாய் மகனே, என்னுடைய முகத்தை நீ மண்ணிலையாக்கு, மண்ணிலையாக்கு. ஏன் என் தந்தையே, என் மடியிலே வைத்தால் என்ன, மண்ணிலே வைத்தால் என்ன? கண்ணியமானவர்கள், நீங்கள் கண்ணியமாக என்னுடைய மடியிலே படுத்திருங்கள். அப்துல்லா, மண்ணிலையாக்கு. மண்ணிலே ஆக்கினார்கள். உமர் அவர்கள் ஏதோ முணுமுணுத்துக் கொண்டிருந்தார்கள். அப்துல்லா அவர்கள் உமர் இப்னுல் கத்தாப் அமீருல் முஃமினீன் என்ன சொல்கிறார்கள் என்று காது கொடுத்து கேட்டார்கள். சொன்னார்கள், வைலி வ வைலு உம்மி இல்லம் யர்ஹம்னி ரப்பி. எனக்கும் என் தாய்க்கும் நாசம் உண்டாகிவிடும், அல்லாஹ் எனக்கு அருள் செய்யவில்லை என்றால். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையை மொழிந்தார்கள். உமர் இப்னுல் கத்தாப் அவர்களுடைய உயிரை அல்லாஹ் கைப்பற்றினார். கண்ணியத்துக்குரியவர்களே, ஆம், இந்த மரணத்துடைய நேரம் எம்மை சந்திக்கும். மலக்குல் மௌத் எம்மை நிச்சயமாக சந்தித்தே தீருவார். வருவார் மலக்குல் மௌத். அவர்களோடு மலக்குகள் வருவார்கள். மலாயிகத்துர் ரஹ்மா ஓ மலாயிகத்துல் அதாப். ரஹ்மத்துடைய மலக்குகள் அல்லது வேதனையுடைய மலக்குகள், இருவரில் யாரையாவது ஒருவரை நானும் நீங்களும் நிச்சயமாக இந்த உலகத்திலே சந்தித்தே ஆக வேண்டும். சந்திப்போம் அந்த மலக்கை. ஷைத்தான் நம் அருகிலே இருந்து கொண்டு நம்மை லா இலாஹ இல்லல்லாஹ்வை கூறுவதிலிருந்து தடுத்துக் கொண்டிருப்பான். தவறான எண்ணங்களை ஏற்படுத்தி கொண்டிருப்பான். அல்லாஹ்வின் நம்பிக்கையில் தடுமாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருப்பான். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால் தான் மரணமாவதற்கு 3 நாட்களுக்கு முன்னால் சொன்னார்கள், உங்களில் யாரும் மரணமாக வேண்டாம். வஹுவ யுஹ்சினு ظن பில்லாஹ். அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் கொண்டே தவிர. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட மரணமாக நம்முடைய மரணத்தை ஆக்குவானாக. மலக்குல் மௌத் வருவார். இப்னு மாஜா கிரந்தத்திலே பதியப்படுகிறது, சஹீஹான அறிவிப்பாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நல்லவர்களுக்கு அல்லாஹ் அந்த கூட்டத்திலே நம்முடைய பெயர்களை பதிவு செய்வானாக. فَإِذَا كَانَ الرَّجُلُ صَالِحًا قَالُوا اخْرُجِي أَيَّتُهَا النَّفْسُ الطَّيِّبَةُ. أَيَّتُهَا النَّفْسُ الطَّيِّبَةُ, சுத்தமான தூய்மையான ஆத்துமாவே. كانت في الجسد الطيب اخرجي حميدة وابشري بروح وريحان ورب غير غضبان. அல்லாஹ் உன்னை பொருந்திக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தூய்மையான உடலிலே இருந்த தூய்மையான ஆத்மாவை வெளியே வா. அஹ்மத் அவர்கள் பதிவு செய்கிறார்கள், திர்மிதி அவர்களும் பதிவு செய்கிறார்கள். இப்னு கய்யிம் போன்ற அறிஞர்கள் இந்த ஹதீஸுக்கு சஹீஹான தரத்தை கொடுக்கிறார்கள். பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, இன்னல் அப்தல் முஃமின இதா கான ஃபி இன்கிதாஇ மின துன்யா வ இக்பால் மின ஆখিরা. உலகத்தை விட்டு மறுமையின் பயணம் ஆரம்பமானால் நஸல இலைஹி மலாயிகத்தும் மினஸ் ஸமா பீதுல் உஜூ, வெண்மை நிறத்துடைய மலக்குகள் இறங்குவார்கள். யா அல்லாஹ், தூய்மையானவனை கைப்பற்ற வெண்மை நிறத்துடைய மலக்குகள் இறங்குவார்கள். அவர்களுடைய முகங்களை பார்த்தால் சூரியனுடைய ஒளியை போன்று பிரகாசமாக இருக்கும். மஅஹும் கஃபனும் மின் அக்ஃபானில் ஜன்னah, சொர்க்கத்துடைய ஆடைகளை கஃபனை எடுத்து வருவார்கள். ஹத்தா யஜ்லிசு மின்ஹு மத்தல் பஸர் ثم يجيء ملك الموت عليه السلام. அதற்கு பிறகு மலக்குல் மௌத் வருவார். அவர்களுடைய தலையில் அமர்ந்து சொல்லுவார், ஐயத்துஹ النفس الطيبة اخرجي الى مغفرة من الله ورضوان. வெளியே வா தூய்மையான ஆத்துமாவே, வெளியே வா.
உன் ரப்பு உன்னை பொருந்திக் கொண்டிருக்கிறான், வெளியே வா. قال تعالى يا أيتها النفس المطمئنة يا أيتها النفس المطمئنة ارجعي إلى ربك راضية مرضية فادخلي في عبادي وادخلي جنتي. மலக்குகள் சொல்லக்கூடிய வார்த்தை, அல்லாஹ்வுடைய நினைவில் உள்ளங்களை நினைத்த, அல்லாஹ்வுடைய நினைவில் உள்ளங்களை ஆக்கிய ஆத்துமாவே, அல்லாஹ்வுடைய நினைவில் அமைதி கண்ட ஆத்துமாவே, வெளியே வா. அல்லாஹ்வுடைய சொர்க்கம் உனக்காக காத்து கொண்டிருக்கிறது, உள்ளே நுழைய தயாராக அல்லாஹ்வுடைய அடியார்களோடு சேர்ந்து கொள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நல்லவர்களை கண்ணியப்படுத்தி அழைத்து சொல்லுவான். அவர்களுடைய இறுதி வார்த்தையாக அமையும் எது? லா இலாஹ இல்லல்லாஹ். மன் கான ஆகிரு கலாமிஹி லா இலாஹ இல்லல்லாஹ் வஜபத் லஹுல் ஜன்னah. யாருடைய இறுதி வார்த்தையாக லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது அமைந்து விடுகிறதோ அவருக்கு சொர்க்கம் கட்டாயமாகி விடுகிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, லா இலாஹ இல்லல்லாஹ்வை வாழ்க்கையில் லட்சம் முறை கூறியிருக்கலாம். ஆனால் மரணத்துடைய நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ்வை யார் உண்மையாக மொழிந்தார்களோ அவர்களுடைய லா இலாஹ இல்லல்லாஹ் தான் அவர்களுடைய வாழ்க்கையில் அங்கீகரிக்கப்பட்ட லா இலாஹ இல்லல்லாஹ். மரணத்துடைய நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ்வை கேட்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எல்லோர்களுக்கும் கொடுக்கலாம் அல்லாஹ் நாடினால். ஆனால் அதை நம்முடைய நாவுகளால் உச்சரிக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு தான் கொடுப்பார். மரணத்துடைய இறுதி நேரத்திலே நல்ல மரணம் ஏற்படுவது, கெட்ட மரணம் ஏற்படுவது என்பது அவர்களின் தேர்ந்தெடுப்பு அல்ல. நான் தொழுகையிலே மரணமாக வேண்டும் என்று விரும்பலாம். என் மரணம் அப்படி அமையுமா அமையாதா என்பதை தேர்ந்தெடுப்பவன் நான் அல்ல. நல்ல நிலையில் மரணம் எனக்கு ஏற்பட வேண்டும் என்பதை நான் விரும்பலாம். ஆனால் அப்படி ஏற்படுமா என்று உறுதியிட்டு என்னால் சொல்ல முடியாது. உலகத்தில் எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட இடங்களில் வேண்டுமானாலும் மரணமாக இருக்கலாம். ஆனால் ஒருவனுடைய மரண நேரம் நல்ல நேரமாக அமைய வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகிறானோ யுவஃபிகுஹு லிஅமலின் ஸாலிஹின் கப்லல் மௌத், அவர்களுக்கு அல்லாஹ் அருள் செய்வான் மரணத்திற்கு முன்னதாக நல்ல அமல்களை செய்வதற்கு. மரணத்திற்கு முன்னதாக நல்ல அமல்களை செய்வதற்கு. உலகத்தில் எத்தனையோ பேரை பார்த்திருக்கலாம், சுஜூதிலே மரணமாக இருப்பான். இவன் சுஜூதிலே மரணமாக வேண்டும் என்பதை இவன் தேர்ந்தெடுக்கவில்லை. இவனை சுஜூதுடைய இடத்திலே அழைத்து வந்து இவனுடைய நெற்றி இந்த பூமியிலே பட்டிருக்கும் பொழுது ரப்புக்கு முன்னால் இவன் சுஜூதிலே விழுந்திருக்கும் பொழுது இவனுடைய உயிரை நான் கைப்பற்ற வேண்டும் என்று தேர்ந்தெடுப்பவன் அல்லாஹ். அவர்கள் தான் மொழிவார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் யுஸப்பித்துல்லாஹு அல்லதீன ஆமனூ பில் கௌலி ஸாபித். அல்லாஹ் ஈமான் கொண்டவர்களுடைய அந்த வார்த்தையை உறுதிப்படுத்துவான். அல் கௌலு ஸாபித். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொன்னார்கள், கௌலு லா இலாஹ இல்லல்லாஹ் அல் கௌலு ஸாபித். எப்படி? ஃபில் ஹயாத்தி துன்யா வ ஃபில் ஆখিরাহ. மறுமையிலும் உலகத்திலும் அல்லாஹ் இந்த வார்த்தையை கூறுவதற்கு அவர்களுக்கு உறுதிப்படுத்துவான். கண்ணியத்துக்குரியவர்களே, அப்படிப்பட்ட நேரம் நல்லவர்களுக்கு கவலைப்படுவான். கவலை இல்லாமல் இருக்காதா? தன் அழகிய மனைவியை பிரிய வேண்டும், தன் பிள்ளைகளை பிரிய வேண்டும், தன்னுடைய சொத்துக்களை பிரிய வேண்டும். இதற்கு பிறகு என்னுடைய மனைவியை யார் கவனிப்பார்கள் என்ற கவலை இருக்கும். இந்த கவலையில் அவன் திளைத்துக் கொண்டிருப்பான், கண்ணீர் மழுகிக் கொண்டிருப்பான், கால்களும் நரம்புகளும் துடித்துக் கொண்டிருக்கும். அந்த இறுதி நேரத்திலே இவனுடைய கவலையை போக்குவதற்கு யார் ஆறுதல் சொல்ல முடியும்? தந்தை கூறினால் போதாது, தாய் கூறினால் போதாது, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இவருக்கு ஆறுதல் கூற வேண்டும் யாராவது. மலக்குகளை அல்லாஹ் அனுப்புவான். சூரத்துல் ஃபுஸ்ஸிலத்துடைய 30வது வசனம், இன்னல்லதீன காலூ ரப்புனல்லாஹ் இன்னல்லதீன காலூ ரப்புனல்லாஹ்
تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون. நல்ல மலக்குகள் இறங்கி வந்து சொல்லுவார்கள், அல்லா தகாஃபு, நல்லவனை கவலைப்படாதே, வலா தஹ்ஸனு, பயம் கொள்ளாதே, கவலை கொள்ளாதே, வ அப்ஷிரு பில் ஜன்னah, உனக்கு சொர்க்கம் இருக்கிறது, வா அல்லாஹ்விடத்தில் என்ற அன்போடு பாசத்தோடு அந்த உயிரை அழைத்து செல்லுவார்கள். பாவியாக இருந்தால், காஃபிராக இருந்தால், கெட்ட மலக்குகள் கருப்பான உருவத்திலே இருள் சூழ்ந்த நேரத்திலே வருவார்கள். அவன் லா இலாஹ இல்லல்லாஹுவை சொல்ல முயல்வான், ஆனால் முடியாது. நாவுகள் துடிக்கும், முடியாத அவனால். வாழ்க்கையில் அவன் லா இலாஹ இல்லல்லாஹுவை பிரதிபலிக்கவில்லை. அவனுடைய கால்கள், அவனுடைய கெண்டை கால்கள் கெண்டை காலோடு பிணைந்து கொள்ளும். எப்படியாவது அந்த மரணத்திலிருந்து தப்பிக்க வேண்டும் என்று ஓடிக்கொண்டிருப்பான். எல்லோர்களையும் அழைப்பான், யாரும் அவருக்கு பதில் கொடுக்க மாட்டார்கள். அவனுடைய உயிரை மலக்குமார்கள் அல்லாஹ்வுடைய கோபத்தோடு வெளியே வா பாவியை என்று அழைத்து வருவார்கள். அவ்வளவுதான். அவனுடைய மரணம் அவனை பீடிக்கும். மரணம் அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட ஒரு படைப்பு. இந்த மரணம் அவர்களை வந்தடைந்தால் அவர்களுடைய உயிர் இந்த உலகத்திலிருந்து எடுக்கப்பட்டு விடும். அவனுடைய உயிர் மட்டும் இந்த உலகத்திலிருந்து மரணிக்காது, எல்லாம் மரணித்து விடும். அவன் பெயர், அவன் புகழ், அவன் படிப்பு, அவன் செல்வம், அவனுடைய குடும்பம் என எல்லாம் அவனை விட்டு பிரிந்து சென்றுவிடும். மலக்குகள் அந்த உயிரை நல்லவர்களாக இருந்தால் வானத்திற்கு அழைத்து செல்லுவார்கள், வானத்திற்கு அழைத்து செல்லுவார்கள். மலக்குகள் செல்லக்கூடிய வழியில் கேட்பார்கள், யாருடைய உயிர் அது? இவ்வளவு நறுமணமாக இருக்கிறது. யா அல்லாஹ், யா அல்லாஹ். அவன் தொழுகையாளி, அவன் தொழுகை மலக்குகளுக்கு நறுமணமாக வீசும். அவன் இரவுடைய நேரங்களில் அல்லாஹ்வை நின்று வணங்கியவன். அவனுடைய வாழ்க்கையுடைய பக்கங்கள் தொழுகையை கொண்டும் ஜகாத்தை கொண்டும் சதகாவை கொண்டும் அல்லாஹ்வுடைய பாதையில் இருந்து கொண்டும் கழிந்த வாழ்க்கை, அவனுடைய வாழ்க்கை நறுமணமாக மலக்குகளுக்கு நறுமணமாக வீசும். இந்த உலகத்திலே அவன் அழைக்கப்பட்ட பெயரை விட கண்ணியமான பெயரை கொண்டு அவனை தொழுகையாளி என்று அழைத்திருப்பார்கள், கண்ணியவான் என்று அழைத்திருப்பார்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் இருப்பவர் என்று அழைத்திருப்பார்கள். அதை விட கண்ணியமான பெயரை கொண்டு மலக்குகள் அழைத்து வானத்துடைய கதவுகள் அவனுக்காக திறக்கப்பட்டிருக்கும். 7வது வானம் வரை செல்லுவதற்கு அந்த உயிருக்கு வாய்ப்பளிக்கப்படும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவான், உக்துபு கிதாப அப்தி ஃபீ இல்லீன், இல்லீன் என்ற ஏட்டிலே இந்த அடியானுடைய பெயரை பதிவு செய்யுங்கள். அதுதான் அவனுடைய பெயர் இருப்பதற்கு தகுதியான ஏடு. அவனை இந்த பூமிக்கு கொண்டு செல்லுங்கள், அதிலிருந்துதான் அவனை படைத்தோம், மீண்டும் அதில் உள்ளான் அவனை செலுத்துவோம், மீண்டும் அதில் இருந்துதான் அவன் மறுமையில் எழுப்பப்படுவான். கெட்ட உயிராக இருந்தால் கேட்பார்கள் மலக்குகள், மா ஹாதர் ரூஹுல் ஹபீஸ், என்ன நாற்றம் அடிக்கிறது இந்த உயிர்? யாருடைய உயிர் இது? யாருடைய உயிர் இது? இவன் தொழுகை இல்லாதவன் உயிர், ஜகாத்தை மறுத்தவனுடைய உயிர், அல்லாஹ்வுடைய திக்ரிலிருந்து தன்னுடைய நாவை தூரமாக்கியவனுடைய உயிர், குர்ஆனை மறந்தவனுடைய உயிர் நாரும். மலக்குகள் அவனை இந்த பூமியில் அழைத்த கெட்ட பெயரை விட அவன் வெறுக்கக்கூடிய பெயரை கொண்டு அவனை அழைப்பார்கள். வானத்தின் கதவு தட்டப்படும், தட்டப்படும். லா துஃபத்தஹு லஹும் அபுவாபுஸ் ஸமா, வானத்தின் கதவுகளை இவனுக்காக திறக்காதீர்கள், இவன் சொர்க்கம் நுழைய முடியாது, ஒரு ஊசையின் நுனைக்குள் ஒட்டகம் நுழையாத வரை. யா அல்லாஹ், தூக்கி வீசப்படும். ஹதீஸ் அப்படியே வருகிறது, தூக்கி வீசப்படும். இவன் வானத்தை கடப்பதற்கு தகுதியற்றவன். ஏன் இவனிடத்தில் தொழுகை இல்லை? அல்லாஹ்வை மறந்தவன், குர்ஆனை மறந்தவன், அல்லாஹ்வின் நினைவை மறந்தவன். இவன் எப்படி அல்லாஹ்வை மறந்தானோ அப்படி அல்லாஹ்வும் இவனை மறந்து விடுகிறான். அதற்கு பிறகு ஹயாத்துல் பர்ஸக்,
هي حياة الأرواح بعد مفارقتها الأبدان. உயிர் உடம்பிலிருந்து எடுக்கப்பட்டதற்கு பிறகு உயிர் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை ஹயாத்துல் பர்ஸக். இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகம் அல்லாஹ் படைத்தது மூன்று உலகத்தை, மூன்று வாழ்க்கையை. தாருத் துன்யா உலக வாழ்வு, வதாருல் பர்ஸக் கபருடைய வாழ்க்கை, வதாருல் கரார் நிரந்தரமான வாழ்க்கை. தாருத் துன்யா இந்த உலகத்துடைய வாழ்க்கை உடலுக்கு தான், அதை உயிர் பின்தொடரும். உடலுக்கு தான் அதை உயிர் பின்தொடரும். சட்டங்கள் எல்லாம் உடலுக்கு தான், உயிர் அதை பின்தொடரும். உயிர் பின்தொடரும். இவன் தொழுதால் அவனுடைய ரூஹ் மகிழ்ச்சியாகும். இவன் தொழவில்லை என்றால் அவனுடைய ரூஹ் கவலைக்கு உள்ளாகும், அழும். பாவத்தை கொண்டு என்னை நிரப்பாதே, தூசிபடிய வைக்காதே. ரூஹ் உடலை சுமக்கிறது. ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது, ரூஹ் உடலை சுமக்கிறதா, உடல் ரூஹை சுமக்கிறதா? ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், ரூஹ் தான் உடலை சுமக்கிறது. ஏன்? அந்த உடலில் இருந்து ரூஹ் எடுக்கப்பட்டால் அந்த உடல் அழிந்துவிடும், அழிந்துவிடும். அந்த ரூஹ் அதை பின்தொடரும். கபருடைய வாழ்க்கை இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் சொன்னார்கள், உயிருக்கு தான் அதை உடல் பின்தொடரும். உயிருக்கு தான் அதை உடல் பின்தொடரும். தாருல் கரார் மறுமையுடைய வாழ்க்கை உடலுக்கும் உயிருக்கும் சேர்ந்து இன்பமும் துன்பமும். ஹயாத்துல் பர்ஸக், ஹயாத்துல் பர்ஸக். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் மரணமானவர்களை அடக்கம் செய்ய மாட்டீர்கள் என்ற பயம் இல்லை என்றால், கொஞ்சம் இந்த ஹதீஸை கேளுங்கள், மரணமானவர்களை நீங்கள் கபருக்கு சென்று அடக்க மாட்டீர்கள் என்ற பயம் இல்லை என்றால், கபருடைய வேதனையை நான் கேட்பது போன்று நீங்களும் கேட்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்திருப்பேன். அப்படி பிரார்த்தனை செய்து நீங்கள் கபருக்கு அந்த உடலை கொண்டு செல்ல மாட்டீர்கள் என்ற பயத்தால் தான் அதிலிருந்து நான் விலகுகிறேன். அப்படிப்பட்ட பயம் இல்லை என்றால் அல்லாஹ்விடத்தில் அந்த பிரார்த்தனையை கேட்டுக்கொள்வேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கூறிவிட்டு சொன்னார்கள், தஅவ்வது பில்லாஹி மின் அஸாபில் கபர். கபருடைய வேதனையிலிருந்து அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பை தேடிக் கொள்ளுங்கள். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய வாழ்க்கையில் தொழுகையை எந்த வக்திலும் முடிக்க மாட்டார்கள் இந்த துஆவை ஓதாமல். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அஸாபில் கபர். முஹம்மது ரசூலுல்லாஹ், யா அல்லாஹ் என்னை கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாத்து விடு யா அல்லாஹ். யாருக்கு பயம் இருக்கிறது? மன்னரையின் வாழ்க்கை, தனிமையின் வாழ்க்கை, இருளின் வாழ்க்கை. யாரும் துணைக்கு வர முடியாது, மனைவி என்னோடு வர முடியாது, பிள்ளை என்னோடு வர முடியாது, பெற்றோர்கள் என்னோடு வர முடியாது, என் செல்வம் என்னோடு வராது. உலகத்தில் எப்படிப்பட்ட சிம்மாசனத்தில் வேண்டுமானாலும் படுத்திருக்கலாம், மண்ணில் தான் என் வாழ்க்கை, இருள் சூழ்ந்த அறைதான் என் வாழ்க்கை. ஹயாத்துல் பர்ஸக். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு கபரை பார்த்தாலே அழுது விடுவார்கள். உஸ்மானை சொர்க்கம் சொல்லப்பட்டால், நரகம் சொல்லப்பட்டால் இப்படி அழுவதில்லையே, கபரை பார்த்தால் ஏன் இப்படி அழுகிறாய்? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கபருடைய வீடுதான், கபருடைய வாழ்க்கை தான் மறுமையின் வாழ்க்கையின் முதல். இது லேசானால் அனைத்தும் லேசாக இருக்கும், இது நெருக்கமாகிவிட்டால் அனைத்தும் சீர்கெட்டுவிடும். இதை பார்த்து நான் எப்படி அழாமல் இருக்க முடியும்? இன்னமல் கபரு ரௌதத்தும் மின் ரியாதில் ஜன்னah அவ் ஹுஃப்ரத்தும் மின் ஹுஃபரின் நார். இரண்டில் ஒன்றுதான். ஒன்று அந்த கபரு குழி சொர்க்கத்தின் பூஞ்சோலையாக அமையும், அல்லது நரகத்தின் படுகொலியாக இருக்கும். இரண்டில் ஒன்று. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த கபருடைய வாழ்க்கைக்கு இந்த மனிதன் எப்படி அழைத்து செல்லப்படுவான்? அதே பரா இப்னு ஆஸிப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஹதீஸுடைய தொடர். فَتُعَادُ رُوحُهُ فِي جَسَدِهِ فَيَأْتِيهِ مَلَكَانِ. இரண்டு மலக்குகள் வருவார்கள், இரண்டு மலக்குகள் வருவார்கள். அவனுக்கு அருகிலே இருந்து கேட்பார்கள். முதல் கேள்வி, எந்த முன்னுரையும் கிடையாது, எந்த விளக்கமும் கிடையாது. மன் ரப்போக்,
உன் இறைவன் யார்? மன் ரப்புக், உன் இறைவன் யார்? மூமின் சொல்லுவான் அல்லாஹ்வை வணங்கியவன் சொல்லுவான், தௌஹீதில் உறுதியானவன் சொல்லுவான் ரப்பி அல்லாஹ். அறிவை வைத்து பேச முடியாது, மனனம் செய்து பேச முடியாது, வாழ்க்கை பேசும் ரப்பி அல்லாஹ், என் இறைவன் அல்லாஹ். வமா தீனுக், நீ பின்பற்றி வந்த மார்க்கம் என்ன, வழி என்ன? தீனியல் இஸ்லாம், இஸ்லாம். சொல்லப்படும் மூன்றாவது கேள்வியாக இவரை பற்றி என்ன சொல்கிறாய் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவர்கள் தான் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ். அந்த மலக்குகள் சொல்லுவார்கள், என்ன இல்மை கொண்டிருந்தாய்? கரஅத்து கிதாபல்லாஹ் ஃபஆமன்து பிஹி வஸத்தக்து, குர்ஆனை படித்தேன், அதை நம்பினேன், அதை உண்மை என்று ஏற்றுக்கொண்டேன். அழைக்கப்படும் மன் சதக அப்தி, ஆம் என் அடியான் உண்மை சொல்லிவிட்டான், அப்படித்தான் நான் சான்று கொடுக்கிறேன். அல்லாஹ் சொல்லுவான் அன் சதக அப்தி, என் அடியான் உண்மை சொல்லிவிட்டான். சொர்க்கத்துடைய பூஞ்சோலைகளை, சொர்க்கத்துடைய பட்டாடைகளை அவனுக்கு அனுபவியுங்கள், அவனுக்கு கீழ் சொர்க்கத்துடைய மெத்தைகளை விரியுங்கள், அவன் உறங்கட்டும் மறுமை வரை. நல்ல அமல்கள் அவனுக்கு முன்னால் உருவத்தோடு காட்சியளிக்கும். யார் நீ? நீ செய்த நல்ல அமல்கள் நாள். மறுமையை ஏற்படுத்திய அல்லாஹ், இப்போது இதற்குள் நுழைய வேண்டும், சொர்க்கம். இதற்காகத்தானே வாழ்ந்தேன், இதற்காகத்தானே உன்னை வணங்கினேன், இதற்காகத்தானே இவ்வளவு கஷ்டம். சொர்க்கம், மறுமையை ஏற்படுத்து, என்னுடைய உறவினர்களை சந்தித்து இதை அறிவிக்க வேண்டும் யா அல்லாஹ். கெட்டவனாக இருந்தால் மன் ரப்புக் தெரியாது, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிருப்பான், ஆனால் நாவால் அந்த வார்த்தை வெளிப்பட்டு இருக்கும், உள்ளத்தால் உறுதிப்பட்டு இருக்காது, செயலால் வெளிப்பட்டு இருக்காது, சொல்ல முடியாது. எது உன் மார்க்கம்? குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுவதிலிருந்து தூரமானவர்கள் தீனியல் இஸ்லாம் என்று சொல்ல முடியாது. அல்லாஹ்வுடைய கட்டளைகளை செயல்படுத்தாதவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழியை பின்பற்றாதவர்களால் சொல்ல முடியாது. இந்த மனிதரை பற்றி என்ன சொல்கிறீர்கள்? ஹுவ ரசூலுல்லாஹ் என்று சொல்ல முடியாது. முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை மறந்தால், வழிமுறையை மறந்தால், முகத்திலே தாடி இல்லாதவர்கள் எப்படி முஹம்மது ரசூலுல்லாஹ் யார் என்று கேட்டால் பதில் சொல்லுவார்கள்? முஹம்மது ரசூலுல்லாஹ்வை அவர்கள் பின்பற்றாத பொழுது கரண்டைக்கு மேல் ஆடை இல்லாதவர்கள் எப்படி பதில் சொல்லுவார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ் இவர்கள் என்று? அல்லாஹ்வுடைய தூதருடைய குணங்களை விட்டு, பண்புகளை விட்டு தூரமானவர்கள் எப்படி முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று பதில் சொல்லுவார்கள்? யா அல்லாஹ், இவன் பொய் சொல்லுகிறான், இவனை அடியுங்கள், இவனை பிணையுங்கள், கபருடைய வேதனையை கொண்டு நெருக்குங்கள். இருளாக மாறும், அங்கே வெளிச்சமாக மாறும், அங்கே விசாலமாகும், இங்கே நெருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கபருடைய வேதனையிலிருந்து, நெருக்கத்திலிருந்து ஒருவர் தப்பித்திருப்பார் என்றால் சஅத் இப்னு முஆத் தப்பித்திருப்பார். யார் இந்த தோழர் ரலியல்லாஹு அன்ஹு? யார் இந்த தோழர்? என்னையும் உங்களையும் போன்ற மனிதரா? பாவத்தில் மூழ்கியவரா? தொழுகையை மறந்தவரா? குர்ஆனை விட்டு தூரமானவரா? இவருடைய மலக்கு இவருடைய மரணத்திற்காக அல்லாஹ் உடைய அரிசி ஆடியது. 70,000 மலக்குமார்கள் இவருடைய மரணத்துடைய ஜனாசாவை அடக்கம் செய்யும் பொழுது கலந்து கொண்டார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், சஅத் இப்னு முஆதையும் கபர் ஒரு முறை நெருக்கிவிட்டது. அமன் அன்த வமன் அன யா அமன் அன்த வமன் அன. எங்கே பயம்? இன்று மனதை கை வைத்து சொல்லுங்கள், இந்த உரைக்கு முன்னால் கபரை பற்றி நினைத்தவர்கள் எத்துணை பேர்? இன்றைய தினம் முஹம்மது ரசூலுல்லாஹ் 5 வேளை தொழுகையில் அல்லாஹ்விடத்திலே கபருடைய வேதனையில் இருந்து பாதுகாப்பை தேடினார்கள். பயமில்லையா அந்த இருளான வாழ்க்கையை பார்த்து? பயமில்லையா அந்த மண்ணுடைய வாழ்க்கையை பார்த்து? பயமில்லையா அந்த புழுவும் பூச்சிகளும் பாம்புகளும் நிறைந்திருக்கக்கூடிய வாழ்க்கையை பார்த்து?
இருளான வாழ்க்கையை பார்த்து, தனிமையின் வாழ்க்கையை பார்த்து, நீங்கள் எவ்வளவு பெரிய கண்ணியமானவராக இருந்தாலும் உங்களை எல்லோரும் விட்டு தள்ளுவார்கள் அந்த கபரிலே. அரசனும் அங்கேதான், ஆண்டியும் அங்கேதான், ஏழையும் அங்கேதான், பணக்காரனும் அங்கேதான், படித்தவனும் அங்கேதான், படிக்காதவனும் அங்கேதான். அவர்களின் அமல்களுக்கு ஏற்ப அந்த கபர் விசாலமாக இருக்கும். உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஹாசிபு அன்ஃபுஸக்கும் கப்ல அன் துஹாஸபு. அல்லாஹ் உங்களை விசாரிப்பதற்கு முன்னால் நீங்கள் உங்களை விசாரித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய கபருடைய குழியை அலங்கரியுங்கள். வீட்டை கட்டுகிறாய், உலகத்திலே கபரை கட்டு. எப்படி அரண்மனையை போல் பூமியை தோண்டி கட்ட முடியுமா? இல்லை, உன் அமல்களை கொண்டு கபரை கட்டு, அலங்கரை. சொர்க்கத்துடைய பூஞ்சோலியாக மாற்றுவதும் நரகத்துடைய படுகொலியாக மாற்றுவதும் முன்கராத்தில். நீ செய்கின்ற அமல்களை கொண்டு அதானுடைய சத்தத்தை கேட்ட பிறகு பள்ளியை நோக்கி விரைந்து சென்றால் கபரை அலங்கரிக்கிறாய். அதானுடைய சத்தம் கேட்ட பிறகும் பள்ளிகளை நெருங்காமல் வீடுகளில் அறைகளில் உறங்கிக் கொண்டிருந்தால் கபரை இருட்டாக்குகிறாய், இருளாக்குகிறாய். வேதனையை நீ கபரில் நுழைய வைக்கிறாய். யா அல்லாஹ், யா அல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால் தான் சொன்னார்கள், கபர்களை ஜியாரத் செய்யுங்கள், அது உங்களுக்கு மறுமையின் நினைவை அதிகப்படுத்தும். யா அல்லாஹ், அளவில்லையா மூமின்களே, மரணத்துடைய வேதனையை நினைத்து, அதனுடைய சக்கரத்துடைய ஹாலத்தை நினைத்து, அளவில்லையா மூமின்களே, கபருடைய வேதனையை நினைத்து, அதனுடைய நெருக்கத்தை நினைத்து, அளவில்லையா மூமின்களே, அதற்கு பிறகு ஏற்படுகின்ற வாழ்க்கையை குறித்து சஹாபாக்கள் கலங்கினார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் அஞ்சி நடுங்கினார்களே. மரணம் கண்ணியத்துக்குரியவர்களை, மன் அஹப்ப லிகா அல்லாஹ் அஹப்ப அல்லாஹு லிகாஅஹு. ஒரே ஒரு கேள்வியை கேட்கிறேன், ஹல் அன்த முஸ்தஇத்துன் லிலிகாஇல் மலிக்? ஹல் அன்த முஸ்தஇத்துன் லிலிகாஇல் மலிக் அல்ஹீன்? இந்த நேரத்திலே மலக்குல் மௌத் எனக்கு வந்தால், உங்களுக்கு வந்தால், அந்த ரப்பை சந்திக்க நானும் நீங்களும் தயாரா? நான் கையிலே கொண்டிருக்கக்கூடிய அமல்களை கொண்டு, நான் கையிலே கொண்டிருக்கக்கூடிய சிறிய நன்மைகளை கொண்டு மலக்குல் மௌத்தின் இடத்திலே வந்தால் அந்த ரப்பை சந்திக்க தயாரா? என்ன நினைவிலே வாழ்கிறோம்? அடுத்த வருடத்துடைய முடிவை குறித்து இங்கே பிளான் செய்து கொண்டிருக்கிறோம். அன்று இரவு தூங்கினால் மறுநாள் காலையில் விழிப்பாய் என்ற உறுதி உன்னிடத்தில் இருக்கிறதா? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவிலே உறங்கும் பொழுது சொல்லுவார்கள், யா அல்லாஹ், இந்த இரவிலே என் உயிரை நீ கைப்பற்றிக் கொண்டால் அதன் மீது இரக்கம் காட்டு யா அல்லாஹ். முஹம்மது ரசூலுல்லாஹ். யா அஹி, கொஞ்சம் விழிப்பாகுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எச்சரிக்கை செய்கிறார். இந்த மறுமையின் வாழ்க்கை குறித்த பயத்தை ஏற்படுத்துங்கள். கபருடைய வாழ்க்கையை குறித்த அச்சத்தை கொண்டு நாளுக்கு நாள் அழுகுங்கள். ஒவ்வொரு தொழுகையிலும், யா அல்லாஹ், என்னுடைய மரணத்தை நல்ல மரணமாக ஆக்கித்தா. என்னுடைய இறுதி வார்த்தையாக லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையை மொழியக்கூடிய பாக்கியத்தை கொடு. கபருடைய வேதனையிலிருந்து என்னை பாதுகாத்து விடு யா அல்லாஹ். முயற்சி செய்ய வேண்டும் மூமின்களே.